வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹீரோ ப்ளாட் டைரிஸ். நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்றுக்கு லோடு ஏற்றிட்டு நான் கொண்டு வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டேன். டென்மார்க்கில் பார்டருக்கு, அதாவது ஜெர்மனிக்குள்ளேயே தான் லோடு ஏற்றுந்து, ஜெர்மனிலே தான் அன்லோடும் செய்யணும். அது டென்மார்க் பார்டர் கிட்டே இருக்குது அன்லோடிங் லொக்கேஷன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 830 கிலோமீட்டர் வரைக்கும் லொக்கேஷன் காமிச்சது, அன்லோடிங் லொக்கேஷன் நேற்றுக்கு. இப்போ அதில் நேற்றுக்கு வந்து 500 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ 500 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு நேற்றுக்கு. இன்றைக்கி 330 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. ஸோ இந்த 330 கிலோமீட்டர் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட்டிவ் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் என்னால் மேலும் மேலும் வீடியோ கொடுக்க முடியும். ஒரு ஆர்வமும் எனக்கு வரும். ஸோ இங்கே உள்ள சூழ்நிலைகள், கிளைமேட்டு, இங்கே உள்ள டிரைவர்களுடைய சுச்சுவேஷன், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். உடனுக்குடனே வீடியோவும் என்னால் கொடுக்க முடியும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஹோப் பண்ணுங்கள். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 5:30 மணிக்கு காலையில் வண்டி எடுத்துட்டேன். கரெக்டாக 330 கிலோமீட்டர் இங்கேருந்து அன்லோடிங் லொக்கேஷன். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:40 காலையில். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வண்டி எடுத்துட்டேன். இப்போ 5:40 ஆகிட்டுருக்கு. இப்போது ஜெர்மனிக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். எனக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து 22 கிலோமீட்டர் இங்கேருந்து பக்கத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி இருக்கு இல்லையா, 22 கிலோமீட்டரில் நம்ம இப்போ இங்கே தான் இருக்கிறோம். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மழை வரக்கூடிய அளவில் மேகமூட்டத்தோடு இருக்குது. காலையில் 3-3:30 வந்து சன்ரைஸ் ஆகிடும். இப்போ கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்கும். இப்போ இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. அதனால் இப்படி உங்களுக்கு கிளைமேட் வந்து இப்படி இருக்குது. நேற்றுக்கு பார்க்கிங் கிடைக்காம கொஞ்சம் நான் தடுமாறிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு 1 hour இருந்தது எனக்கு டேக் அவுட் டைமில். எப்படியோ பார்க்கிங் கிடச்சி நிறுத்திட்டேன். ஒரு 1 hour 45 minutes பிஃபோராகவே நிறுத்தியாச்சு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, எதுவும் நான் வயலேஷன் பண்ணலை டேக்கோவில். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, டேக்காவை பற்றியும் அப்புறம் அந்த டீசல் ஃபில் பண்ணுறதை பற்றியும் எல்லாத்துக்கும். அதுக்கு ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு விவரமாக அதனுடைய டீட்டெயில்ஸோடு நான் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நீங்கள் சேனலை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய தரப்புலேருந்து ஏதாவது நான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுடைய அபிப்பிராயம் இருந்தால் அதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு போக வேண்டிய ரோடு அது. பட் நம்ம லெஃப்ட்
நம்ம வந்த ரோடு வந்து வெறும் சிங்கிள் வே தான், 150 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் வே தான். அதுலேயே தான் நம்ம வந்தது. பார்க்கிங் ஏரியா கூட எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கிங் ஏரியாவே கிடைச்சது. நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டே வந்தேன் நான் பார்க்கிங். ஏன்னா டேக்கோ டைம் வந்து முடிகிறதுக்கு 20 நிமிஷம் இருந்தது. எங்கே பார்க் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வரும்போது ஒரு பார்க்கிங் ஏரியா கிடச்சது. அங்கே பார்க் பண்ணி என்னுடைய ரெஸ்ட் டைம் 45 மினிட்ஸ் நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு செகண்ட் ஹாஃபில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி 4.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணுறது, 3.25 மணி நேரம் ட்ரைவ் பண்ணோம். அப்புறம் ஈவினிங் பார்க்கிங்கு எனக்கு கிடச்சது, அங்கே நிறுத்திட்டேன். என்னுடைய ரெஸ்ட்டு முடிஞ்சு இப்போ காலையில் வண்டி எடுத்தாச்சு. மிஸ்ட் எப்படி இருக்குல்ல அந்த மலை மேலே. இல்லைங்களா விண்டு மில், அதுதான் இங்கே அதிகம் பவரை எடுக்கிறதுக்கு அதிகம். அதுதான் இங்கே யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு உந்துதல் பேரில் தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை என்னால் கம்ப்ளீட்டாக செய்ய முடியும். ஸோ எனக்கு நீங்கள் ஒர்க் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா, மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறோம். சரி.